அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்ட நிலவரம் தொடர்பாகவும் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகின்ற பதிவுகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் என்ன நிலை ஏற்பட்டிருக்கின்றது, அதன் உத்தியோகபூர்வ முடிவுகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உங்களது இலகுவிற்காக மாவட்ட அடிப்படையிலே இந்த முடிவுகளை நான் வெளியிடுகின்றேன். அந்த வகையில் தற்பொழுது வவுனியா தொடர்பான முடிவுகளையும் வாக்குகள் மற்றும் ஆசனங்கள் தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியா மாவட்டத்திலிருந்து வெளியாக இருக்கின்ற உத்தியோகபூர்வமான முடிவுகளை இதிலே பார்க்கலாம். வவுனியா வடக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி 2650 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2210 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்கள் பெற்றிருக்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1696 வாக்குகள் பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1255 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 967 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 956 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். சர்வஜன அதிகாரம் 317 வாக்குகள் பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. அதே போல வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி 7260 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 7033 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3949 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 3877 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 3436 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஜனநாயக தேசிய கூட்டணி 2075 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1901 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 1482 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். சுயேட்சை குழு 1285 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1173 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். சர்வஜன அதிகாரம் 1123 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 768 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 3645 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 1844 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 606 வாக்குகள் பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் 758 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை தொழிலாளர் கட்சி 662 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 436 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி 338 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. அதே போல வவுனியா மாநகர சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2344 வாக்குகள் பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2350 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை தொழிலாளர் கட்சி 2293 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 2185 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 1088 வாக்குகள் பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 647 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஜனநாயக தேசிய கூட்டணி 630 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 1 332 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 2 326 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. வவுனியா மாவட்டம் பெங்களச்செட்டிகுளம் பிரதேச சபை தேர்தல்கள் முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி 2838 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 2085 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி 1957 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1661 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. இலங்கை தொழிலாளர் கட்சி 1573 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஜனநாயக தேசிய கூட்டணி 1225 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 626 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 2 340 வாக்குகள் பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. இதுதான் வவுனியா தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வ தகவல்களாக இருக்கின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் நடராசா ஜெயகாந்தன்.